Hi friends, welcome to KMAT Gaity's Education. So இது வந்து last IP transcola கொடுத்தாங்க question கொடுத்தேன். So என்ன question கொடுத்திருக்காங்க friends? Boost chopper கொடுத்திருக்காங்க. VS V0 LN கொடுத்திருக்காங்க. அது வந்து input voltage, output voltage, inductance. So conducting switch open ஆயிருக்கு. So first of all boost chopper என்ன? So எனக்கு என்ன தெரியும்? என்ன chopper தெரியும்? Step down chopper தெரியும், buck converter. So buck converter நான் போடுறேன் first. எனக்கு தெரிஞ்ச buck converter நான் போடுறேன். So இங்க ஒரு switch diode, inductor, capacitor, right? So இது load. Okay, so அவன் boost கொடுத்துருக்க. Boost என்ன பண்ணணும்? ஒரு anti-clockwise rotation. ஓகேவா? ரைட். ஸோ இங்கே இண்டக்டர் வருது, இங்கே switch வருது, இங்கே டயோடு வருது, இங்கே கெப்பாசிட்டர்ஸ் வருது, லோட். ரைட். இப்போ என்ன பண்ணா? ஸ்விட்ச் ஓப்பன் கேட்டாங்க. ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்குது. ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கிறப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இண்டக்டிவ் கரண்ட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கால்குலேட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்விட்ச் ஓப்பன் ஆகிறப்ப, ஸோ என்னோட லெக்சர் பாருங்கள், பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? கொஸ்டின் சரியாக படிச்சுட்டு சரியாக ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இண்டக்டர் ஸ்விட்ச் ஓப்பன், அப்போ இண்டக்டர் ஷார்ட். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப டயோட் ஆஃபில் இருக்கும், ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கிறப்ப டயோட் ஆனில் இருக்கும். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது, ஸோ டயோட் ஆன். ஸோ லூப் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் விஎஸ் ப்ளஸ் விஎல் ஆன் ப்ளஸ் வி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ விஎல் ஆன் ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் வி நாட். ஓகேவா? ஸோ விஎல் ஆன் எவ்வளோப்பா? எல் இன்டூ டிஐ பை டிடி that equal to Vs minus V0 that equal to di by dt equal to rate of change of rate of change of inductive current. So that equal to minus V0 by VL. Right. So this is the answer. Okay, not V0 by L. Right. Okay, next question. So next question in DC choppers for feeding highly inductive loads, the waveforms for the input. In video lecture பார்த்திருந்தீங்கன்னா last வந்து highly inductive load வந்து load current வந்து constant. Highly inductive load வந்து load current வந்து constant. Okay, so DC choppers. So let's take step down chopper. Step down chopper எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? So this is the circuit. நீங்க விரல வச்சிருக்கோம். ஓகேவா? இதை நான் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ லோட் கரண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கு. ஸோ ஸ்விட்ச் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஃபார் சர்டன் டைமில் ஆன் ஆகும் அண்ட் ஆஃப் ஆகும், அண்ட் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்கு, கரண்ட் வந்து 0. ஸ்விட்ச் ஆனில் இருக்கு, கரண்ட் போகுது. ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் ஆகும். ஸோ இன்புட் கரண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸ், அவுட்புட் கரண்ட் வந்து கண்டினியூஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in DC choppers per unit ripple is maximum in the duty cycle. So step down chopper பாருங்க. ஸ்டெப் டவுன் சாப்பர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸ்டெப் டவுன் சாப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சாப்பர் எடுத்து கால்குலேட் பண்ணாலும் ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது டயோட், ஓகே, இது ஸ்டெப் டவுன் சாப்பர். ஸோ ஸ்விட்ச் ஆனில் இருக்கிறப்ப மைனஸ் விஎஸ் ப்ளஸ் விஎல் ஆன் ப்ளஸ் வி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ விஎல் ஆன் ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் வி நாட். ஸோ எல் இன்டூ டிஐ பை டிடி that equal to Vs. Ripple current எப்படி calculate பண்ணுவோம்? only on condition, whether off condition எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ L into delta I T on period dt இங்க. ஸோ Vs minus V0. ஸோ delta I equal to Vs minus V0 by L into dt. ஓகேவா? ஸோ for ripple should be maximum, di by d alpha d delta I by dt differentiate with respect to duty cycle equal to 0. So Vs minus V0. Sorry, something is missing. Delta I calculate பண்ணா, sorry, இங்க பாருங்க, Vs வந்து Vs minus V0 equal to alpha Vs by L into dt. right, இங்க மிஸ் ஆச்சு. So sorry, இது கூட d 1 minus d. okay, so 1 minus d into Vs into d by L. so 1 minus d, இது என்ன ஆகும்? d minus d square into something k அது விட்டுருங்க, எனக்கு தான் Vs into t into by L.
So differentiate panna 1 minus 2d equal to 0. So 1 equal to 2d, d equal to half, that equal to 0.5 is the answer. So for ripple should be maximum, per unit ripple should be maximum, di by d duty cycle equal to 0, alpha equal to 0.5. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணேன், ஆல்ஃபா வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா விஎஸ் மறந்து போயிட்டேன். ஸோ டிஃபரன்ஷியேட் ஓகே ரிமைனிங் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ ஓன்லி ஐம் கன்சிடரிங் இல்லை மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், ஓன்லி டி ஷுட் பி கன்சிடர் ஓகேவா? ஸோ பண்ணால் டி ஈக்குவல் டு 0.5. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தேன், ஸ்டெப் அப் சாப்பர் இஸ் ஃபெட் ஃப்ரம் 220 volts DC source to deliver load voltage. ஸோ இன்புட் 220 volts, அவுட்புட் வந்து 660 volts. ஸோ இது வந்து ஸ்டெப் அப் சாப்பர் தான் ஓகேவா? ஸோ வி நாட் ஈக்குவல் டு Vs by 1 minus alpha. So Vs எவ்வளவு கொடுத்திருக்காங்க, V0 upon 660, Vs எவ்வளவு 220, 1 minus alpha, 1 minus alpha by 23 is 1 by 3, alpha equal to 1 minus 1 by 3, that equal to 2 by 3. Alpha வந்து எவ்வளவு 2 by 3, liquid pulse width கொடுத்திருக்காங்க. So alpha என்ன, T by T on by T on plus T off, so that equal to எவ்வளவு 2 by 3. So T off எவ்வளவு கொடுத்திருக்காங்கமா, non-conducting time, conducting time on on state, non-conducting on the off state. So T on by right T on plus 100 microseconds into 2 by 3. So 3 T on equal to 2 T on plus 200 microseconds. So T on equal to 200 microseconds. So pulse width get 200 microseconds plus 100 microseconds. Required pulse width, conduction time, non-conduction time 100, so either 200, 300 or second gas which has 3 T on, 2 T on 200 microseconds, so T on equal to 200 microseconds. Okay, that is it. It's liquid pulse width பாருங்க, இதுதான் pulse width, இது on time, இது pulse width. So T on கேட்டாங்க, T on equal to 200 microseconds, sorry, T on equal to 200 microseconds. Next question. So next question பாத்தீங்கன்னா type A chopper வந்து step up chopper, step down chopper. Source voltage கொடுத்திருக்காங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, source voltage வந்து 100 volt கொடுத்திருக்காங்க, on period எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100 microseconds கொடுத்திருக்காங்க, off period எவ்வளவு கொடுத்திருக்காங்க 150 microseconds கொடுத்திருக்காங்க, resistance வந்து 2 ohm கொடுத்திருக்காங்க, L வந்து 5 milliamp கொடுத்திருக்காங்க. So back EMF, so load R 2 ohms, L 5 millihenry, and this is E. Okay, so the average output voltage and average output current. So step up chopper, inge pura circuit irukku, so this load, so inge output voltage, so output voltage, this is step down step up chopper circuit, so this load. Okay va, so inge V0 evalapa, V0 equal to alpha Vs, V0 equal to alpha Vs. So alpha evala, T on 100 microseconds, T on plus T of 250 microseconds into Vs evalapa 100 volts. So micro cancel, இது ஒரு 25 4, so 40 volt வந்திருக்கு ஓகேவா. ஸோ V0 equal to 40 volt வந்திருக்கு. ஸோ 40 volt என்னென்ன இருக்கு, ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்கு, ஆப்ஷன் டி இருக்கு. ஸோ இது ரெண்டு நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I0 கேட்டிருக்காங்க. ஸோ V0, ஸோ லோடு கரண்ட் இதில் போகுது, I0ல போகுது, லோடு கரண்ட் வந்து I0 அதில் போகுது. ஸோ V0 எவ்வளோப்பா, V0 equal to I0 into 2 plus இங்கே KVL அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே KVL, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் V0, ஸோ இங்கே KVL அப்ளை பண்ணுங்க. L into di by dt, ஸோ 5 millihenry into di by dt plus and plus E. So current on the continuous, so continuous current I0 is constant, I0 constant di by dt equal to 0. So V0 எவ்வளோப்பா, V0 40, E எவ்வளோப்பா, E எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 volt கொடுத்துருக்காங்க by 2, so 30 by 2 எவ்வளோப்பா 15 amperes இருக்கா. So 15 amperes, option A is correct, option D is wrong. Okay, so V0 equal to நீங்க loop apply பண்ணுங்க, L into di by dt, I0 constant, so DC current, I0 load current is constant, DC current and di by dt equal to 0. So நீங்க apply பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா. Next question. So next question என்ன கொடுத்தேன், step up கொடுத்துருக்காங்க. step up கொடுத்தா V0 equal to Vs by 1 minus alpha, தெரிஞ்ச விஷயம் தான். supply voltage Vs equal to 220 volts கொடுத்துருக்காங்க, output voltage வந்து 330 volts கொடுத்துருக்காங்க. ஸோ T on வந்து 100 microseconds கொடுத்துருக்காங்க. ஸோ V0 பார்த்தீங்கன்னா 330 volts, 220 volts by 1 minus alpha. ஸோ 1 minus alpha equal to 1 by 2 by 3, 11 2s 11 3, so alpha equal to 1 minus 2 by 3,
3 minus 2 1 by 3. So alpha வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க t on எவ்வளவு conducting time வந்து 100 microseconds. T of கேட்டிருக்காங்க t on plus 100 microseconds plus t of that equal to 1 by 3. So 300 microseconds that equal to 100 microseconds plus t of 200 microseconds is the answer. Option D is the answer. Okay. Alright. So next பாத்தீங்கன்னா boost regulator. Boost regulator na step up. Boost regulator na step up. Okay ba? So step up converter. So input voltage V0 equal to Vs by 1 minus alpha. So 1 minus alpha Vs எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 V0 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15 5 1 by 3 alpha equal to 1 minus 1 by 3 that equal to 2 by 3. 2 by 3 answer B. Okay va? Answer B. Next question. So next question பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து என்ன சர்க்யூட் கேட்டிருக்காங்க. So switch அங்கேயே இருக்கு. நான் வந்து ஒண்ணே பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டெப் அப் சாப்பர் போட்டுக்கிறேன். ஸ்டெப் டவுன் சாப்பர். So ஸ்டெப் டவுன் சாப்பர் போட்டுக்கிறேன். ஸ்டெப் டவுன் ஏன்னா இப்போதான் போட்டுக்கிறேன்ப்பா. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டயோடு இருக்கும், ரைட், இண்டக்டரு, கெப்பாசிட்டரு, லோடு. ஓகேவா? ஸோ லோடு அவன் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்விட்ச் இங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இண்டக்டர் டயோடு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பக் பூஸ்ட். ஸோ இது பக் பூஸ்ட் ஓன்லி இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் ஸோ பக் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. பக் ரெகுலேட்டர் ஸ்டெப் டவுன். ஸோ V0 equal to ஆல்பா Vs. ஸோ V0 எவ்வளோப்பா, V0 வந்து 5, ஆல்பா கேட்டிருக்காங்க, Vs வந்து 12, 5 by 12 இது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க ஆன்சர் கொடுத்தாதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? ஸோ இத்தனை பேர் பார்க்குறாங்க, இத்தனை பேர் ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என் தியரி பார்க்க வேணும். ஒருவேளை ஒரு ஆன்சர் தெரிஞ்ச ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஆன்சர் கொடுத்தா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம குவிஸ்காச்சு ரெஸ்பான்ஸ் வருது, தியரிக்கு ரெஸ்பான்ஸ் வராது, குவிஸ் கொஸ்டின்ஸ்க்காச்சும் ரெஸ்பான்ஸ் வருது. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எவ்வளோ நேரம் படிக்கும், உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்மளால ஒரு விதமான ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் லாக்டவுன் பீரியடில் இருக்கா, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கா, ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிட்ட. ஸோ குவிஸாக ஷார்ட் செல்ஃப் அனலைஸ், குவிஸ் கொஷின்ஸாக செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் பிடிக்காது உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது. தயவுசெய்து எல்லா வீடியோஸும் ஒரு தடவை உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், போதும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.